டெல்லியில இருக்கிற தேர்தல் ஆணையத்துல கூட எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டாரு. இவர் அதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையத்துக்கு போய் ஒரு செக் போஸ்ட போடலாம் அப்படின்னு போனாக்க அங்க இருக்கிற ஜேபி நட்டா, அமித்ஷா அவங்க வேற, தேர்தல் ஆணையம் வேற இல்லையா, அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்கை விட உன் செல்வாக்கு கம்மி, நீ டம்மி, அதனால அப்பாவுக்கு தாப்பா நாங்க ஆதரவு, அப்பாவும் பிள்ளையும் நீங்க சேர்ந்து வாங்க, நாங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டதுனால இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவரு முன்வச்ச கால போயிட்டு அப்படியே போகவும் முடியல, பின்பச்சக்கா அப்படி பின்பற்றிட்டோம்னாக்கா அது அசிங்கமா போயிருமேனு கௌரவமான பிரச்சனையா அவர் பாக்குறாரு. ஆனா தன் நிலையில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தனாக ராமதாஸ் ஐயா தெல்ல தெளிவாக இருக்கிறாரு. ஏங்க ஒட்டு கேட்கறத பத்தி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க, எந்த தலைவர்களுமே கட்சி தலைவர்களுமே இதை பத்தி பேச மாட்டேன்றாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ராமதாஸ் ஐயா சொன்னாரு. ஏங்க ஒட்டு கேட்கிறவங்க ஒட்டு கேட்கிறாங்கன்னு சொல்றீங்களா, அந்த கருவி என்ன, அதை